அத்தை எவ்வளோ நேரம் தான் இப்படி தூங்காமலே இருப்பீங்க? போங்க வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. நான் ஸ்வேதாவை பார்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தானே டாக்டர் சொன்னாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்லை ஒன்றும் வேணாம், என் பிள்ளைய எனக்கு பார்த்துக்க தெரியும், நீ வேணா போ. என்னங்க அத்தை இப்படி வீம்பு பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் தனியாக இருப்பீங்க, அதுவும் வயசான காலத்தில். டேப்லெட் கூட போடலை 2 நாளாக ஒழுங்கா. போங்க, நீங்கள் போய் தூங்கிட்டே காலைல வாங்க. அதான் கார்த்திக் வரேன்னு சொல்லியிருக்காருல, எனக்கு என்ன பயம், நீங்கள் போயிட்டு வாங்க. ஆமாடி, நான் வீம்பு பிடிச்சவ தான். நீங்கள் எல்லாம் நல்லவங்களாக போயிட்டீங்க, நான் மட்டும் கெட்டவளாக போயிட்டேன். அதானே நீ போ நிப்பாட்டுற. அப்போ தானே நாளைக்கு என் பொண்ணு எந்திரிச்சோன்னே உங்கள் அம்மா உன்னை பார்த்துக்கவே இல்லை, வீட்டில் போய் சம்முன்னு படுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி என் பொண்ணு மேலே எனக்கு வெறுப்பு ஏற்றலாம். அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்க நீ. அத்தை நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் சண்டை வழக்க பார்க்குறீங்க. இது ஹாஸ்பிட்டல். ஸ்வேதாக்கு இப்படி இருக்கும்போது சண்டையெல்லாம் நமக்குள்ளே தேவையா? நீங்கள் போயிட்டு வாங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு தானே சொன்னேன். நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே. இப்போ என் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு நீ யாருடி? என் பிள்ளைய பார்த்துக்க எனக்கு தெரியும், வேற யாரும் ஒன்றும் பார்க்க வேணாம். நீ முதல்ல தோலை. நீ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சியோ அன்னைக்கு வந்துச்சு பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்கு. நீ தொலைஞ்சின்னா வச்சுக்கவே இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி அவள் கிடுகிடுன்னு எந்திரிச்சு நடந்து வந்துடுவா. நீ முதல்ல தோலை. அடுத்தவங்களை சொல்லிக்கிட்டு இருக்க பார்த்தேன். நீ வந்த நேரம் இந்த குடும்பத்தை போட்டு ஒரு ஆட்டுது. போய் தொலைனா தொலைகிறியா? சுற்றி இங்கே தான் வர. கடைசியாக எல்லாரும் மண்டையை போட்டோன்னே நீ மட்டும் சந்தோஷமா இருக்கலான்னு பார்க்குறியோ? அத்தை என்னக்கத்தை இப்படி பேசுறீங்க? ஸ்வேதா இப்படி இருக்கும்போது இப்படி பேசலாம் அத்தை. சரித்த நான் போகிறேன், நீங்களே இருந்து பார்த்துக்குங்க. அதுக்காக இப்படிலாம் பேசாதீங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குத்த. நீங்களும் என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னை புரிஞ்சுக்க மாதிரியே தெரியல. வெறுப்பு தான் அதிகமாகுது. அந்த மித்ரா மேலே இருந்த பாசம் கூட என் மேலே இல்லையாத்த. அவள் அவ்வளோ அநியாயம் செஞ்சிருந்தா. இருந்தாலும் அவன் மேலே நீங்கள் பாசமாக தானே இருந்தீங்க. நான் உண்மைதானே இருக்கேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? என்கிட்ட காசு பணம் இல்லை, அதனால் அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்துட்டேன். அதானே உங்களுக்கு பிடிக்கல? உன்னே புரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? அதே நீ இந்த வீட்டில் இருக்கிறதானே பிரச்சனை. சொல்லிட்டல்ல, மறுபடியும் என்ன? நீ முதல்ல தொலை, ஆஸ்பத்திரியில் இருக்காத. என் பொண்ணு குணமாகி வரவே மாட்டான். நீ ஹாஸ்பிட்டலில் விட்டு போனாலும் சரி, இல்லை வீட்டை விட்டு தொலைஞ்சாலும் சரி, சனியும் தொலைஞ்சிச்சுன்னு நான் வாட்டுக்கு நிம்மதியாக இருப்பேன். என் முள்ள கொஞ்ச நாள் ஃபீல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நானே பார்த்து நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். நீ தொலை முதல்ல. என்னங்கத்தை இப்படி பேசுறீங்க? இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே நான் நினைக்கிறேன். ஆமாடி, நல்லா நினச்ச. நீ வந்ததுலேருந்து ஒரே பிரச்சனையாக தான் இருக்கு. நம்மளால தானே பிரச்சனை. நம்ம வெளியில் போயிடுவோம்னு போறியா? போகலையில. அப்புறம் எப்படி இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிற? யார் எப்படி போனால் என்ன, நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படி தானே நினச்சிக்கிட்டு இருக்க. நீ வந்த நேரம் இங்கே நேரமே சரியில்லை. என்னத்த இப்போ நான் இருக்கிறதே உங்களுக்கு பிரச்சனையா? நான் போயிட்டா எல்லாம் சரியாயிருமா? நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்களா எல்லாரும்? என்னோட கார்த்திக் பாவத்தை. எல்லாரும் நல்லா சந்தோஷமாக தான் இருப்பேன். என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாதா? அதெல்லாம் மாறிடுவேன். நீ முதல்ல கிளம்பு. போகிறோம் சொல்கிறியே அதுவே சந்தோஷம்தான். போகிறோம் சொல்லிவிட்டு அங்கே போய் வீட்டில் படுத்துக்க வந்துட்டு காலையில் வந்துட்டு நான் இங்கேயே இருக்கோம்னு சொல்லக்கூடாது. இல்லத்த நான் போகிறேன். நீங்கள் சந்தோஷமா இருந்தால் எனக்கு அதுவே போதும். ஆனால் ஸ்வேதா கண்ணு முடிச்சோன்னே காலையில் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன். எதுக்குடி? காலையில் எல்லாரும் வந்துடுவாங்க, அதை சாக்க வச்சுட்டு அப்படியே இங்கே இருக்கலாம் பார்த்துட்டியா? கிளம்புற முடிவு பண்ணிட்டில்ல, கிளம்பு. நான் தான் உன்னை கிளம்ப சொல்லணும்னு யார்ட்டையும் சொல்லக்கூடாது. யார்ட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிடுறேன், சரியா? இப்போத்தையும் வந்துட்டா, வீட்டுக்கு போங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி. எங்களுக்கு தெரியாதோ எங்கள் பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு? இவதே இத்தனை நாள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலோ போவியா? இன்னும் எதுக்குடி கண்ணு முன்னாடி நின்றுக்கிட்டே இருக்க? என் புள்ள எந்திரிக்கணும்னு நினைக்கிறியா இல்லைன்னு நினைக்கிறியா? நீங்கள் இருக்கிற வரைக்கும் என் புள்ள கண்ணே முழிக்க மாட்டான். இல்லைங்கத்த நான் கிளம்புறேன். கிளம்பு. உன்னாலதே இங்கே எல்லா பிரச்சனையும். இந்த அத்தை ஏன் இப்படி பண்ணுறாங்க? நானும் அவங்க பொண்ணு மாதிரி தானே. பொண்ணு மாதிரி நினைக்க வேணாம், மருமகளாச்சும் நினைக்கலாம்ல. ஏன் என்ன பாவம் பண்ணி? எனக்கு ஏன் யாருமே கூட இருக்க மாட்டாங்க? அம்மாவும் இல்லை. சரி அத்தையாச்சும் நம்மளை அம்மா மாதிரி பார்த்துக்குவாங்க அப்படின்னு எவ்வளோ ஆசையோடு இருந்தேன். இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாளைக்கு நம்மளை ஏற்றுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது சுத்தமாக நடக்காது போல். நம்ம மேலே மொத்தமாக விருப்பம் தான் காட்டுறாங்க. என்னோட கார்த்திக் பாவம், அவரை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? முன்னாடி மாதிரி என்னை பிடிக்காம இருந்தால் கூட நான் பாட்டுக்கு ஈஸியாக போயிடுவேன், மனசை கொஞ்சம் தேத்திக்கிட்டு. ஆனால் இப்போ கார்த்திக் என் மேலே உசுராக இருக்கார். வயிற்றில் அவரோட குழந்தை வளருது. எப்படி இவங்க என்னை வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லுவாங்க? எப்படி மனசு வருது? அப்படிலாம் இருக்காங்களா? நான் எதுக்கு வெளியில் போகணும்? நான் ஸ்வேதா பாவமே. ஒருவேளை என்னால் தான் இப்படி நடக்குதா? எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியலை. நான் போயிட்டா எல்லாரும் நல்லா இருப்பாங்கல்ல. கடவுள் எனக்கு எந்த சந்தோஷத்தையுமே கொடுக்கல. என் குழந்தையாச்சும் நல்லபடியாக பிறந்து என் கூடையே இருக்கணும். அதையும் பிரிச்சுடாத கடவுளே. நான் போகிறேன். நான் போனதுக்கப்புறமாச்சும் இவங்க சந்தோஷமாக இருக்காங்களான்னு பார்ப்போம்.
இந்த மனுஷன் போன ஆளே காணோம். ஒரு வேலை சொன்னால் உருப்படியாக செய்கிறதே இல்லை. எல்லாத்துக்கும் மூல காரணமே இந்த மனுஷன்தான். போய் எவ்வளோ நேரம் ஆச்சு, வந்தாரா, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு வர சொன்னால் ஆளையே காணோம். எங்கிட்டு திரிகிறாரோ, குடிச்சிட்டு எதுவும் மல்லாந்துட்டாரான்னு தெரில. இங்கே வரட்டும், 4 மிதி மிதிச்சாதே அடங்குவார். கைக்கு காசு வர நேரமாக பார்த்து காரியத்தை கெடுத்து விட்டுட்டேன். பேசாமல் இந்த ராகுல் கூட நடிச்சுக்கிட்டே இருந்திருந்தாலும் நல்ல சாப்பாடு தண்ணி அதுகளாச்சும் கிடச்சிருக்கும். நல்ல வசதியாக இல்லைனாலும் கொஞ்சமாச்சும் இருந்திருக்கலாம். எப்படியாச்சும் நைஸாக பேசி பேசி சொத்தெல்லாம் எழுதி வாங்கியிருக்கலாம். எல்லா காரியமும் போச்சு. கைக்கு வர நேரமாக பார்த்து இந்த மனுஷன் இப்படி பண்ணி தொலைச்சிட்டானே. இப்போ எங்கே புறக்கிக்கிட்டு திரியுதுன்னு தெரியல. என்னடி என்னை எதுவும் திட்டுனியா? நீ பேசுறது வெளியில வரைக்கும் கேட்குது. யாராச்சும் கேட்டா என்னடி நினைப்பாங்க? கொஞ்சமாச்சும் மரியாதையை பேசுவே. திட்டும் போது மெதுவா திட்டுறீ நான் இருக்கும்போது. ஐயோ, திட்டுறதே நல்லா தெரியுதுல. நீ போய் எவ்வளோ நேரம் தாயா அந்த ராகுல் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு வந்தியா? போலீஸ் ஸ்டேஷன் இதுவும் போகலையே. போனேன்னா அவ்வளோதான், நம்ம ஜெயிலே காலத்தை கழிச்சு அங்கேயே சத்து அங்கேயே சமாதி ஆயிட வேண்டியதே. இருமா, நான் போயிட்டு வர்றது இல்லையா? போய் அவனுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணிட்டுல வரணும். உனக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். குட் நியூஸா? என்னங்க, ராகுலுக்கு எதுவும் அடிபட்டு அம்னீசியா வந்துருச்சா? பழசேதே மறந்துட்டானா? நம்ம செஞ்சதெல்லாம் ஞாபகம் இல்லையே. மறுபடியும் அந்த வீட்டுக்கு போயிடலாமா? அப்போ அடியே, அந்த அளவுக்குலாம் ஆசைப்படாதடி. அந்த அளவுக்குலாம் நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை. அது இல்லடி, இது வேற விஷயம். ராகுல் லவ் பொண்ணு இல்ல, ஸ்வேதான்னு ஒரு பொண்ணு. ஆமாம், அவள் தான் சரியான திமிருக்காரியாச்சு. அவனால தான் எல்லாம் வந்தது. இல்லைன்னா நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு ஒழுங்காக பேசாமல் இருந்திருப்பேன். எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அவளுக்கு என்ன இப்போ? அவளை பற்றி ஏன் நீங்கள் பேசுறீங்க? அடியே, நான் சொல்கிறத முழுசாக கேள்வி. அந்த ஸ்வேதா ராகுல் இல்லைன்னு தூக்க மாத்திரையை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்குறாடி. இவன் அங்கேதான் அழுதுகிட்டு உட்காந்துருக்கேன். அதையும் பார்த்துட்டு அவன் அழுகிறத ரசிச்சுட்டு வந்துட்டேன். சொத்து பூரா வராமல் போயிடுச்சுல, நல்லா அழுகட்டும். அவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஐயோ, என்னையா சொல்கிற? நிஜமாவா? தூக்க மாத்திரை சாப்பிட்டாளா? போயும் இவனுக்காகவா? எல்லாம் இந்த காதல் படுத்துகிற பாடு. இவன்கிட்ட சொத்து இல்லைன்னு தெரிஞ்சப்பவே இப்படி ரிஸ்க் எடுத்திருக்கானா? சொத்து இருக்குன்னு தெரிஞ்சா அவ்வளோதான். அவனா சொத்து கழிகிற மாதிரி தெரியலடி. ராகுல் கிடைக்கலன்னு மாத்திரை சாப்பிட்டான். இவ்வளோ நேரம் ராகுல் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். கண்ணு முழிக்கல போல. இன்னும் இப்போ தான் வீட்டுக்கு போனேன். அதை நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா நேரம் போகிறதே தெரியல. அப்போ இருந்தே எனக்கு உன்னோட ஞாபகம் வந்துச்சு. சரி, இந்த சந்தோஷமான விஷயத்தை போய் பொண்டாட்டிகிட்ட சொல்லலான்னு வந்தேன். நல்லா வேணியா அவனுக்கு? நம்மளை எப்படி அடித்து துரத்துனேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு பிடுங்கிட்டு விட்டேன். கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தாகலை சின்ன வயசுலேருந்து. ஏதோ ஒரு பொய்யை சொல்லிவிட்டேன். அவங்க அம்மாவை சோத்தில் விஷத்தை வச்சு கொண்டுட்டேன். அதை மறைச்சிட்டனா? பாசம் மாதிரி நடிச்சனா? இவ்வளோ நாள் வளர்த்துருக்கல சோறு போட்டு அவனுக்கு என்ன விஷத்தையா வச்சேன்? வெறுங்கையை அனுப்பிச்சி விட்டுட்டேன். ஓடுங்க வீட்டை விட்டுன்னு. நல்லா வேணும் அவனுக்கு. ஆமாடி, அவன் காலம் பூரா அழுகணும். எத்தனை வருஷம் நம்ம பிரிஞ்சு இருந்திருக்கோம் இந்த சொத்துக்காண்டி. இப்போ பாரு, நம்ம பிரிஞ்சு இருந்து தியாகம் பண்ணது எல்லாம் வேஸ்டாக போச்சு. அதுக்கு ஒரு வழி இருக்கு. இவன் காலம் பூரா அழுகணும்னா அந்த ஸ்வேதா சாகணும். அது எப்படி நம்மளால முடியும்? ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம என்ன பண்ண முடியும்? அவள் தான் உயிர் பொழைச்சிட்டாலே. நாளைக்குள்ள கண்ணு முழிச்சிருவான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஏண்டி, ஒரு தடவை பண்ணிட்டு படாத பாடுபட்டுட்டோம். என்னன்னோ நல்ல மனசு பண்ணி அவன் போலீஸுக்கு போகாமல் இருந்துட்டேன். மறுபடியும் பண்ணிட்டு ஏதாச்சும் பிரச்சனையாச்சுன்னா வச்சுக்க, அவ்வளோதாண்டி. பேசாமல் நம்ம திருந்திடலாமா? யோ, என்ன சொன்ன இப்ப நீ? திருந்திடலாமா? இவன் நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் இப்போ என்ன ஆகுறது? இல்லடி, எதுவுமே நடக்கலை. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு எல்லாம் தெண்டமாக போச்சு. அதனால தாண்டி சொல்கிறேன். எனக்கும் என்ன திருந்தணும்னு ஆசையா? திருந்தனா உழைச்சி சாப்பிடணும். இத்தனை நாள் உழைக்காம சாப்பிட்டோமா, அதே பழகி போச்சு. உடம்பு நோக மாட்டேங்குதுடி. நடந்து போயிட்டு வந்ததே இந்த மூச்சு வாங்குது. அதாண்டி பேசாம திருந்திடலான்னு பார்க்குறேன். இருந்தாலும் காசுக்கு என்ன பண்ணுறது? அவனை தாண்டி போய் கெஞ்சி கூத்தாடி இருந்துருவோமா? ஆமாம், நீங்கள் கெஞ்சி கூத்தாடனோன்னே அப்படியே சேர்த்துக்க போகிறேன் பாருங்க. ஏதாச்சும் ஒரு வழி பண்ணலாம். அவன் காலம் பூரா அழுகணும். அப்போத்தான் அவனுக்கு புத்தி வரும். சரி அம்மா, நான் பார்த்துக்கிறேன். சத்து நேரம் நீ வீட்டுக்கு போயிட்டு வா. வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு சத்து நேரம் தூங்கிட்டு கூட வா. ஸ்வேதா முழிச்சிட்டாளா? இல்லைப்பா, அவள் கண்ணு முழிச்சிட்டா.
டாக்டர் கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வகையில பார்த்துட்டு போயிடறேன்ப்பா. சரி கொஞ்ச நேரம் தான் ஆகும்னா பார்த்துட்டு போங்க, உங்களுக்கும் மனசு ஒரு மாதிரியா இருக்கும்ல. ஆமா, எங்க சாதனாவே ஆளை காணோம், நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, 2 பேரும் ஒன்னா தானே இருந்தீங்க நைட்டு, எங்க அவ? தெரியல, அவளை என்கிட்ட கேட்டியனா எனக்கு என்ன தெரியும்? அவள் எங்கே போகிறேன் வாரேன்னு என்கிட்ட என்ன சொல்லிட்டா போகிறா? எங்கே போனாலோ யாருக்கு தெரியும்? இல்லையம்மா, நான் நைட்டு கூட ஒரு தடவை ஃபோன் அடிச்சேன், அவள் ஃபோனே எடுக்கல. சரி தூங்கிட்டா போல அப்படின்னு நினச்சிட்டு நானும் திருப்பி அடிக்கல. சரி இங்கே வந்து பார்த்துக்கலான்னு பார்த்தா ஆளை காணோம், எங்கே போனா அவ? தெரியலடா. நீ என் பிள்ளைய பார்க்க வந்தியா இல்லை உன் பொண்டாட்டியை தேட வந்தியா? என்னம்மா இப்படி பேசுற? நல்ல வேலை போய் தொலைஞ்சிட்டாளா? நம்ம பேசுனது ரோஸை வந்து போயிட்டாலோ? என் பொண்ணுக்கு முடியாமல் வந்ததுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. இப்போவாச்சும் புத்தி வந்துச்சே, போய் தொலைஞ்சா சரிதான். அவள் போனது தான் என் பொண்ணு கண்ணே முழிச்சிருக்கா. இப்போ தானே தெரியுது என் பொண்ணு எப்படி நல்லா இருக்கான்னு. எல்லாம் அவள் இருந்ததே நேரம் போட்டு ஆட்டி படைச்சிருக்கு. தொலையவும் இப்போ என் பொண்ணு நல்லா ஆயிட்டா. அவள் திரும்ப வரவே கூடாது. என்னம்மா உன்னே தாம்மா கேட்டுக்கிட்டு இருக்கேன். நைட்டு 2 பேரும் ஒன்னா தானே இருந்தீங்க, இப்போ காலையில் வந்து பார்த்தா அவளை ஆளை காணோம், எங்க அவ? அவளை இருக்காத, மாசமா இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன்னா ஒரு மாதிரியா வரும்னு சொன்னா கேட்குறாளா? தெரியலடா, ஏதாச்சும் கடைக்கு இதுக்கு சாப்பிட இதுக்கு போயிருப்பா. எனக்கு என்ன தெரியும்? நான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்க்கும்போது ஆளை காணோம். சரி அப்பா அங்க, அப்பா வந்தாரு, அவரையும் ஆளை காணோம். அப்பா ஏதோ சாப்பாடு வாங்க போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்பாவை கூட நான் ஒழுங்காக பார்க்கலடா. அப்பா சாதனை அப்பா கூட தாம்மா போயிருப்பா. அப்பா அதையும் கூட்டிட்டு போயிருப்பாரு, சாப்பிட ஏதாச்சும் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வருவார். அதை சொல்ல வேண்டியதானே, அதுக்கு போய் அவளை போய் திட்டிக்கிட்டே இருக்க, பாவம். இந்த மாதிரி நேரத்தில் யார் ஹாஸ்பிட்டலில் உனக்கு கூட இருப்பா? அவள் பாவம், நம்ம அத்தை தனியாக இருக்காங்களேன்னு தான் இருக்கா. இல்லாட்டினா நான் கூட இருக்க வேணான்னு தான் சொன்னேன். அவளுக்கு மனசு கேட்கல, நீ தனியாக கிடந்து கஷ்டப்படுவீன்னு, அதனால தான் இருந்தா. சரி கடைக்கு தனியே போயிட்டு வரட்டும். உனக்கு என்ன வாங்கிட்டு வரும்னு சொன்னாங்க? உனக்கு ஏதாச்சும் வேணுமா? போய் வாங்கிட்டு வரட்டுமா? இல்லைப்பா, எனக்கு ஒன்றும் வேணாம். என்ன கார்த்தி வந்துட்டியா? ஆமாம், எங்கே சாதனை அவள் ஆளை காணோம். அவளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன், ஃபோன் அடித்தா எடுக்கலை, என்ன வேணும்னு கேட்டா. அதான் சரி வந்து கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். எங்கே ஆளை காணோம், நீங்கள் ரெண்டே நிற்கிறீங்க? என்னப்பா சொல்கிறீங்க? சாதனை எங்கன்னு என்கிட்ட கேட்குறீங்க, அப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போகலையா? நான் வரும்போதே அவள் இல்லைப்பா. அம்மாள்கிட்ட கேட்டதுக்கு நீங்கள் அவளை கூட்டிகிட்டு போயிருப்பீங்க அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. இப்போ எங்கே போனா அவள்? யார்ட்டையும் சொல்லாமல் ஃபோன் அடித்தாலும் எடுக்கிறாள்ல. என்னடா அது காணும்னு அசால்ட்டாக சொல்கிற? நைட்டு இவளை தங்க வைக்காதேன்னு சொன்னால் கேட்குறியா? இவன் என்ன சின்ன பிள்ளையா, தனியாக இருக்க மாட்டாளா? இப்போ எங்கே போனான்னு தெரியல, ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. நம்ம எங்கே போய் தேடுறது? இப்போ வீட்டுக்கு போயிருப்பாளோ ஒரு வேளை? நம்ம காலையில் தானே வந்தோம், இங்கே வரலையே. எப்பயில இருந்து காணோம்? நீ நல்லா தூங்குனியாக்கும் கும்பகர்ண மாதிரி. இல்லைங்க, கொஞ்சம் விடிய காலம்தான் அசதியாக வந்துச்சுன்னு தூங்குனேன். அது வரைக்கும் இங்கே தானே இருந்தா. அதுக்கப்புறம் எங்கே போனான்னு தெரியலையே. சரி விடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு எதுவும் போயிட்டாலோ அப்படின்னு நினச்சி நானும் இருந்துட்டேன். ஏன் மேலே கோச்சிக்கிறீங்க? சரி கார்த்தி, நீ போய் வெளியில் எங்கே இருக்காளான்னு பார்த்துட்டு வீட்டுக்கு ஒரு எட்டு போயிட்டு வந்துட்டு வா. அவள் வேற வெளியே போயிருந்தான்னா நான் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். நான் பார்த்துட்டு வீட்டுக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா ஸ்வேதா கண்ணு முழிச்சானா ஃபோன் பண்ணுங்க, கண்டிப்பாக சாதனை வந்துடுவா, வராமனா இருக்க மாட்டா. ஏன்னா ஸ்வேதா எப்படி இருக்கான்னு தெரியும் அவளுக்கு, அதனால கண்டிப்பாக வந்துடுவா. ஆனால் எங்கே போனான்னு தெரில, கோயிலுக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நீ பார்த்துக்க ஸ்வேதாவை பத்திரமா. சப்பாடா, இப்போ தான் எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நம்ம நினச்சது இவ்வளோ சீக்கிரத்தில் நடந்துருந்துச்சு. இப்படி தெரிஞ்சிருந்தா முன்னாடியே எதையாச்சும் குடிச்சிட்டு இழுத்துக்கிட்டு கிடந்துட்டு ஒன்னால தாண்டி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டியிருக்கலாமே. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போச்சு. ஸோ என்ன பண்ணுறது? முன்னாடியே பண்ணியிருந்தா இந்த கார்த்தியும் அவனை லவ் பண்ணி தொலைச்சிருக்க மாட்டேன். சரி போயிட்டு போகுது, இப்போ என்ன, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பிள்ளைக்கு என்ன பொண்ணாக கிடைக்காது. போங்க, நீங்கள் எங்கே தேடணுமோ போய் தேடுங்க. இன்னைக்கு ஃபுல்லாக இன்னும் ஒரு வாரம் தேடினாலும் அவள் கிடைக்க மாட்டாள். அவள் தான் கிளம்பி போயிட்டாள்ல, ரோசக்காரி. நல்ல வேலை கிளம்பி போயிட்டா, நம்ம நல்லா இருக்கணும். அது வரைக்கும் நல்ல பொண்ணு தான், போட்டோம். போய் என்கிட்ட நல்லா இருந்தால் சரிதான். இப்போ பார்த்து புத்தி வந்து போனாலே என் பிள்ளை நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். என்னடி நிஜமாவே ஊருக்கு போறியாடி? என்ன மாமா, நான் தான் சொன்னேன்ல போகிறேன்னு. அப்புறம் போன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நிஜமாவே போறியான்னா என்ன அர்த்தம்? இல்லை மீரா, நீ அப்போதைக்கு சொன்னியா என்னை வெறுப்பேற்ற சொல்கிற, அப்படின்னா என்னை விட்டுட்டு போக மாட்ட அப்படின்னு தெனாவெட்டில் இருந்துட்டேன்டி. இப்போ போகிறேன்னு வந்து நிற்கிறியா? ஒரு மாதிரியா இருக்குடி, ப்ளீஸ்டி. நான் அதுக்கு தான் ஒரு தடவைக்கு 10 தடவை திரும்ப திரும்ப கேட்டேன், போவான்னு. நீங்கள் தான் நல்ல வேலை
நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், கொஞ்ச நாள் பாரு, பிரிஞ்சிருந்தா தான் லவ் அதிகரிக்கும், அப்படி இப்படின்னு டயலாக்கு பில்டப்லாம் ரொம்ப விட்டீங்க. இப்போ என்ன போகிறோம்னு பொட்டியை தூக்கணும்னு மூஞ்சி ஒரு மாதிரி போச்சு. பிரிஞ்சிருந்தா தான் லவ் அதிகரிக்கும்லாம் சொன்னீங்க. அப்போ அதெல்லாம் சும்மாவா? பேச்சுக்கு தான் நல்லா இருக்குமோ? என்ன மீரா, ஏதோ சொன்னேன், டைலாக்லாம் விட்டேன்னு. இருந்தாலும் நம்ம இது வரைக்கும் பிரிஞ்சே இருந்தது இல்லையா? அத்தை என்னதான் திட்டினாலும் உன்னை அடிக்கடி வந்து பார்த்துருவேன். ஆனால் பெங்களூர் போனீன்னா வச்சுக்க, ஏன் பார்க்க முடியாதுல்லடி. நீங்கள் தான் வாரம் வாரம் வரேன்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன பிரச்சனை? சொன்னேன் தாண்டி, இருந்தாலும் மனசு என்னமோ ஒரு மாதிரி இருக்குடி. கண்டிப்பாக போகணுமா? என்ன தம்பி, இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்க. இன்னும் உனக்கு மெச்சூரிட்டி பத்தலை. பார்க்கதான் ஆள் முரடா கரடு முரடா இருக்க. சின்ன குழந்தைதான். சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். உன்னை இடத்துல பார்க்கணுன்னு தான் கூப்பிட்டேன். என்ன மீரா, உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லையா அந்த மாமனை விட்டுட்டு போகிறோம்னு? எனக்கு என்ன ஃபீலிங்கு? புது இடம், புது ஃப்ரெண்ட்ஸு, ஏன் புது பாய் ஃப்ரெண்டு கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் பாட்டுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பொண்ணு அது கூட பிடிச்சிச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கிங்க. நான் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டேன். இதெல்லாம் சகஜம் தானே. என்ன மீரா, இதே சாக்குன்னு என்னை பார்த்தியா? ஒரே தான் காண்டாக்குற. எனக்கும் ஒரு அளவு தான், இல்லைன்னா வச்சுக்கேன். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? நான் என்னடி பண்ண போகிறேன்? ஆளு தருவேன். இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. சாரிப்பா. சரி, என்னை ட்ராப் பண்ணுங்க. அதுக்கு தான் கூப்பிட்டேன். போகலாம். அம்மாட்டெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டுமா? என்னடி, நிஜமாவே போறியாடி? உண்மையாலுமே போறியாடி? நீ வெறுப்பேத்த தானே பண்ற? சொல்லு, உண்மையை சொல்லு. நீ கிளம்பி இருந்து பேக்கப் பண்ணலாம் பண்ற மாதிரி நடிக்காத. அடேய், என்ன பைத்தியமா? மூட்டை முடிச்செல்லாம் கட்டி கிளம்புவோம்ங்கிறேன். அப்புறம் உண்மையானா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? நான் போனதுக்கப்புறம் தான் தெரியும். போனதுக்கப்புறமும் காலையில் எழுந்துச்சு உண்மையான்னு கேட்டுக்கிட்டே இருங்க. போடி, எல்லாம் என்ன ஒன்றும் பேசாத. என்னை விட்டுட்டு போறேங்கிற. பிரிஞ்சிருந்தாதப்பா லவ் அதிகமாகும். ஒருத்தர் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் சொன்னது தான் சரியா? வாங்கலாம், வாங்க, டைம் ஆச்சு. ஏதோ தெரியாம சொல்லிட்டேன்டி. அதுக்குன்னு எப்படியா பழி வாங்குவ? கிளம்புறது முடிவு பண்ணிட்ட. அப்புறம் என்ன, நான் சொன்ன கேட்க போறியா? கிளம்பு. உனக்கு நான் எப்படி போனேன் எனக்கு என்ன? இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு பேசுனா போக மாட்டேன் நினச்சிட்டிங்களா? போக தான் போகிறேன். நீங்கள் கூட்டியாந்து ட்ராப் பண்ணுங்க, போதும். வரேன், வா, கிளம்பு. இதுக்கு மேலே நானும் உன்னை நிப்பாட்ட மாட்டேன். உனக்கே என்னை மிஸ் பண்ணுறேன்னு தோணலை, கிளம்புக்கிறோங்கிற. அப்புறம் என்ன, நான் மட்டும் எதுக்கு அப்படி நினைக்கணும்? நானும் சந்தோஷமாக தான் இருப்பேன். எனக்கு பிடிச்ச நீ சொன்ன மாதிரி புது இடம்லாம் இல்லை, பழைய இடம்தான். கேர்ள் ஃப்ரெண்டு எனக்கு நிறையா இருக்காங்க. அதில் யாரையாச்சும் கட் பண்ணிக்கிறேன். பார்க்கலாண்டி. பார்க்கலாம். இந்த கருவாயனை எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? கருவாயன். இந்த கருவாயன் எத்தனை பொண்ணை கரெக்ட் பண்ணுறேன்னு பார். சரி, எத்தனை பொண்ணை பண்ணாலும் சரி, கல்யாணத்துக்கு கூப்பிட்டு ஒரு முடிவோடு தான் இருக்கேன்ல. போகலாம், வா.